Hello friends, welcome back to Business Mind Wolf and today's video எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெவல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நேற்று என்னோட வீடியோஸை பார்க்காம இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போலவே இன்றைக்கி உடஞ்சது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா கரோனா வைரஸ் சர்ஜ் அண்ட் நிறைய கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி காண்டினென்ட்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரியும், பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே நடந்தால் இங்கே என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ட்ரிஸோடு தான் பிஸ்னஸ் பண்ணுவோம், டெவலப்டு கண்ட்ரிஸோடு தான். ஸோ நம்ம வந்து எமர்ஜிங் ப்ராசஸில் இருக்கும். ஸோ எமர்ஜிங் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்களோட தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து அடிவாங்கும். ஸோ அந்த மாதிரி நிலையில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் உடஞ்சிது. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் வந்து உடஞ்சி ஸ்லைட் ஆகுது. ஸோ நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்கணும், சிமிலராக வந்து உடையத்துக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கை வைக்கிற இடம் பாருங்கள், 14,450லேருந்து 14,500 கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இஃப் இட் பிரேக்ஸ் திஸ் லைன், இந்த பிளாக் கலர் லைனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா, அண்ட் அகைன் வந்து இந்த ரெட் கலர் லைனை தான் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து 14,300 கிட்ட. ஸோ ஒரு 2-3 மந்த்தாகவே இந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பேர் கன்சல்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த ரெட் கலர் லைனை உடைக்குது, பிரேக் பண்ணுதோ, ஸோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 13,700 கிட்ட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங். இன்வெஸ்டர் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட உடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ 700 பாயிண்ட்ஸ் கிட்ட உடையலனாலையும் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி உடஞ்சது. ஸோ இந்த பிளாக் லைன் பாருங்கள், ஸோ இந்த பிளாக் லைன், ஸோ அந்த நிஃப்டிக்கு வந்து இருக்கிற மாதிரியே ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சி திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்து திருப்பியும் அந்த பிளாக் லைனே டச் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட், ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது டச் ஆகிட்டு ரிட்டர்ன் பேக் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி உடையது காரணமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து பந்தன் பேங்க் வந்து நிறையா என்பிஏ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டியிருந்தாங்க. அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,700 கிட்ட வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் செட்டப் தான் அக்கார்டிங் டு மை வியூ. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 336 crore வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அண்டு டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 12 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் புல்லிஷாகவும் அண்ட் ரிமைனிங் 30 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாகவும் இருந்தது. அண்ட் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ தவர்கேஷ் ஷுகர் வேணாம். ஸோ சரிகமா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 crore அண்ட் இந்த இயர் வந்து 37 crore. கம்பேரிட்டிவ்லி வந்து டபுள் த டைம்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட்டாக கட்டியிருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் சரிகமா இந்தியா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் டபுள் த இன்கம். ஸோ டபுள் த இன்கம் கட்டியிருக்காங்க. 850 crore விசஸ் 462 crore லாஸ்ட் இயர். ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஏஷியன் பெயிண்ட்ஸ். நாளைக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து டாடா மோட்டார்ஸ், வாட் அபவுட் டாடா மோட்டார்ஸ் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 12% போன வருஷத்தை விட அதிகமாக காட்டியிருக்காங்க. வெரி குட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் டாடா மோட்டார்ஸ். அண்ட் வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 237 crore விசஸ் 159 crore. லாஸ்ட் இயர் வந்து 159 crore அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 237 crore. பாசிட்டிவ் சைன் ஃபார் வோல்டாஸ். ஸோ இது மட்டும் கிடையாது, அதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அந்த அதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து இன்றைக்கி 18,000 crore பர் பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஃபார் எதுக்குன்னா செல் பேட்டரி ஸ்டோரேஜ். ஸோ கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜுக்கு வந்து 18,000 crore வந்து அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவைட்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா. ஸோ வோடாஃபோன் ஐடியா வந்து கிட்டத்தட்ட 6.5 million யூசர்ஸ் வந்து இப்போ அதிகமாக கட்டியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஜான்வரி பார்த்தீங்கன்னா
2.28 மில்லியன் வந்து லாஸ் ஆகியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் தப்பாக சொல்லிட்டேன், 6,52,000 யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ், வெரி வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் வோடாஃபோன் ஐடியா. ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 4.27 மில்லியன் யூசர்ஸ், பிப்ரவரியில் 4.27 மில்லியன் யூசர்ஸும் ஜான்வரியில் 1.96 மில்லியன் யூசர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ ஜான்வரியை கம்பேர் பண்ணால் பிப்ரவரி நல்ல இதுதான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லாஸ்ட் ஜான்வரி பார்த்தீங்கன்னா 3.74 மில்லியன் யூசர்ஸ் இன் பிப்ரவரியும் அண்ட் வந்து ஜான்வரியில் 5.8 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாசிட்டிவ் நியூஸ் பை பாரதி ஏர்டெல். ஒரு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து லாஸ் ஆகி போயிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டியிருக்காங்க. இன்னொன்று இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியாவோட ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபி டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ குறைச்சது எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 9.3% கிட்ட வந்து குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அண்டு இப்போ இன்ஃபோசிஸ் அண்டு இந்த ஐடி செக்டரே வந்து கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் வித் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மர் எவரெஸ்ட் குரூப் பிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ் ஃபார் ஐடி செக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியே வந்து கோவிட் சர்ஜ்னால ப்ராப்ளமாக போயிட்டுருக்குது. அண்ட் அவுட் சைடு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு. ஸோ எவ்ரி டிப் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே டிப்பை யூஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.